25,000 பணம் கட்டணம் இருக்கு. இல்ல பணம் இல்ல. ஐயா அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் கடலாடி கிராமத்தை சேர்ந்தவன். என்னுடைய பேர் வந்து செல்வம். பாராளுமன்ற தொகுதி திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதிக்காக வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கீங்களா இல்லை இதான் முதல் முறையாக தாக்கல் செய்றீங்க? பஞ்சாயத்து எலெக்ஷனில் 2014 ஒன்றிய கவுன்சிலருக்கு வேட்புமனு தாக்கல் செய்து எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க? குறைஞ்சபட்ச வாக்கு தான் ஐயா. இப்போ நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ உடல் ஊனமற்றவனாக இருக்கிறேன். என்னால் முடிந்த அளவுக்கு விவசாயம் செய்கிறேன். அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த தொழிலும் இல்லை எனக்கு. சரி, இன்னைக்கு நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்தீங்க, பணம் கட்டாமல் நீங்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்கீங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஐயா, இது வரைக்கும் நான் உடல் ஊனமற்றவன், என்னால் எந்த வருமானமும் இல்லாமல் இருந்தேன். ஆனால் எனக்கு எதனா செய்யணும்னு தோணுது. அந்த உடல் ஊனமற்றவன் இல்லை என்பதை இன்று இந்த ஜனநாயகம் என்னை காப்பாற்றியுள்ளது. ஆமாம். இப்போ பணம் கட்டலையே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? மேற்கொண்டு அரசாங்கமும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறதோ அதற்கான முடிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ உங்களுக்கு முன்மொழியை கூட யாருமே வரலையே? இல்லை, முன்மொழிவதான காரணங்களை வருகிறேன் என்று சொன்னார்கள். பணத்தை கொண்டு வர என்னுடைய உற்றோர் நண்பர்கள் அவர்கள் வரவில்லை. அதனால் கடைசியில் இந்த முடிவு ஏற்பட்டது. முன்மொழிவதற்கான எல்லாத்தையும் கையெழுத்து அங்கேயே சேர்ந்துட்டாங்க. அதனால் பணம் கட்டதுனால ஃபோனு எடுக்கலை. வரேன்னு சொல்லிட்டு வரல. அதான் ஏன் நடந்தது என்று. இப்போ நீங்கள் தேர்தலில் நின்று ஜெயிச்சிங்கன்னா என்ன செய்வீங்க இந்த மக்களுக்கு? செய்ய வேண்டும் என்பது பல இருக்கிறது. அதை நான் வாயால் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, என்னென்ன ஏதோ ஒரு 2 சொல்லுங்களேன். உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன செய்வீங்க? அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பேன். மக்களுக்கு என்ன வேண்டுமோ அதை அவர் கூறும்படி அவர்களுக்கு தேவையானதை செய்து காட்டுவேன். திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி மக்களே, நான் படைபலம் பணபலம் இல்லாதவன், உடல் ஊனமற்றவன். என்னை நம்பி வாக்களியுங்கள். பணம் படைத்தவர்கள் பணத்தை கொடுத்து வைப்பார்கள். படைபலம் உள்ளவர்கள் எல்லாரையும் அமைத்து கொண்டு வந்து வண்டியில், வேன்லையும், கார்லையும், மகுந்திலையும் கேட்பாங்க. நான் ஊனமற்றவன், என்னால் நடக்க முடியாது. முடிந்த அளவுக்கு முயற்சி செய்து வீடு வீடாக சென்று வாக்காளரை சந்தித்து வாக்கு பிச்சை போடுங்கள், எனக்கு என் வாழ்க்கை என்று. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.